வணக்கம். ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சுவையான வாழைக்காய் வறுவல். இது செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், இது வீட்லயே பண்ணதுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். தண்ணீர் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, நான் பிசையும் போது காட்டுறேன். வாழைக்காயை தோல் உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் ரொம்ப தோல் உரிக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஒட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ரவுண்டு துண்டுகளும் ரொம்ப மெலிசா போட்டுட்டீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா கலவை சேர்த்துடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் மற்றும் ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் வறட்சியாக தெரியுது, அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு சரியா இருக்கு. நறுக்கி வச்சிருக்க வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். எல்லா வாழைக்காய் மேலேயும் இந்த மசாலா கலவை படிகிற மாதிரி கலந்துக்கங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த வாழைக்காய் மேலே ஒட்டிட்டு இருக்கு. இது ஒரு 15 நிமிடம் ஊறட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ இது 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் வறுத்துடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இதில் கடுகையும் உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம். இது பொரியட்டும். இது மரச்செக்கு நல்லெண்ணெய், அதனால கொஞ்சம் மேலே பொங்குற மாதிரி தெரியுது. கடுகு வெடிக்குது. கருவேப்பிலை போட்டுடுறேன். இதில் இப்போ இந்த ஊர்ன வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி போட்டாலும் சரிதான், அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். குறைந்த அளவு தீ தான் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த வாழைக்காய் டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். இதை அப்படியே ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து கிளறிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு வாழைக்காய் எல்லாம் உடையாமல் வரும். எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரை வரணும்னா இந்த குறைந்த அளவு தீ வச்சா மட்டுமே பண்ண முடியும். மேலும் நம்மளோட மசாலா எல்லாம் கருகி போயிடக்கூடாது, நம்ம அதையும் பார்த்துக்கணும். வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இதை மூடி போட்டே வேக வைக்கிறேன். இப்போ மேலும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறக்கலாம். சூப்பரா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா இதோட இறங்கி நல்லா வாசனை தெரியுது. இப்ப நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நம்மளோட வாழைக்காய் பொரியல் இப்ப பரிமாறுறதுக்கு தயாராயாச்சு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நன்றி.